அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி ஏந்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே சம்பூர்ணமாய் திருப்தியாய் ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்த ஆண்டவர், அவருடைய கரம் இன்றைக்கும் குறுகி போகவில்லை, குன்றி போகவில்லை. கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். இந்த மாதத்திலையும் இந்த மாதம் அல்ல, வருகை பரியந்தமும் நம்ம நடத்துகிறதற்கு அவர் ஒருவரே போதுமானவராக இருக்கார். அவருடைய சமூகத்தில் நாம் முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இந்த நாள் தியானத்திற்கென்று வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2 அதிகாரம் 21 வசனம். யோவேல் 2 அதிகாரம் 21 வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்து நமக்காக முன்னோடிகளாக, சாட்சிகளாக, விசுவாச வீரர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக நெகேமியா இதே போல் வார்த்தையை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய பலவீனத்திலையும் சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் அன்பு கூறுவேன், உண்மையிலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்லி, நான் கர்த்தரை நித்தமும் துதிப்பேன் என்று சொல்லி அவன் துதித்து கர்த்தருக்குள்ளே பலப்படுகிற அனுபவங்களை நாம் பார்க்க முடிகிறது. பவுலும் வாசிக்கும் போது சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி பிலிப்பு சபைக்கு அவர் எழுதினாலும் அவர் தன்னுடைய பலவீனப்பட்ட நேரத்திலையும் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, உங்களை பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் இந்த மாதத்தில் என்னவா இருக்கிறது? பயம் தேவ மகிழ்ச்சியை கெடுத்துவிடும். நாளைய தினத்தை குறித்திருக்கிற பயம், எதிர்காலத்தை குறித்திருக்கிற பயம், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை குறித்திருக்கிற பயம், வேலை, தொழில், ஊழியங்களை குறித்திருக்கிற பயம், நம் தங்கும் ஸ்தலத்தை குறித்திருக்கிற பயம், ஏன் சிலருக்கு சரீர ஆரோக்கியத்தை குறித்திருக்கிற பயம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிற அனுபவங்களை கெடுத்து விடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பயத்தின் அனுபவங்களிலிருந்து நாம் விடுபட்டு வெளியில் வருகிறதற்கு இந்த நாளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தொடர்ந்து இதில் இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 26 வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் வெட்கப்படுகிற அனுபவத்திலே நடத்துவதற்கு ஆண்டவருக்கு ஒரு நாளும் விருப்பமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தலைகுனிந்து வாழ்வதிலே ஆண்டவருக்கு ஒரு நாளும் விருப்பம் அல்ல. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகள் தலைகுனிந்து போவதற்கு காரணம் என்ன? இந்த சம்பவத்திலே அழகாக இங்கே யோவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லும்போது, இதற்கு முந்தின வசனங்கள்லாம் நீங்கள் வாசிக்கும்போது 23, 24 வசனங்கள்லாம் வாசிக்கும்போது, பின்மாறியும் முன்மாறியும் உங்களுக்காக நான் வர்ஷிக்க பண்ணுகிறேன், வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களுக்கு சரியாய் உங்களை நான் மகிழ்ச்சியாக்குறேன்னு சொல். ஆனால் அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, நான் உங்களை திருப்தி ஆக்குவேன், வெட்கப்படுத்த மாட்டேன்றார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? வெட்டுக்கிளி பச்சிக்கிற அனுபவம் ஏன் வாழ்க்கையில் இழப்புகள் வந்ததுன்னா, இதே யோவேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 1 அதிகாரத்தில் 5 வசனத்தில் வாசிக்கிறேன். வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சை ரசத்து நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயினின்று விளக்கப்படப்பட்டது. ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேதத்தில் உபாகமம் 8 அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்போது நீங்கள் கர்த்தரை மறந்துடக்கூடாது, கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை நீங்கள் நம்பணும்னு சொல்லி, அதனால உபாகமம் 8:10 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உங்கள் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையார். கவனிக்க வேண்டும். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, உன் ஆடுகள் திரட்சியாகி உன் வெளியின் பொன் பெருகி உனக்குண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டின்மை அடைய கொண்டுடக்கூடாது. இது பிரமாணம். ஆனால் அவங்க வெறிக்கிறாங்க, திராட்சரசத்தில் மகிழ்க்கிறாங்க, தங்களை மகிழ்ச்சியாக்கி கொள்கிறாங்க. ஆனால் கர்த்தரை புகழ முடியல. வாழ்க்கையில் முதல்ல இருக்கிற சூழ்நிலைகளுக்காக 4 மாதமும் கர்த்தர் நடத்தி வந்தாரே, அதற்காக கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. 5ஆம் மாதம் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஏன்? வருகை பரியந்தமும் ஆண்டவர் நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார்.
கொடுத்ததை நினைத்து ஒரு நாளும் மகிழ்ச்சி நமக்கு இல்லை. இது இல்லையே, அது இல்லையே, ஏன்ற அந்த அலசடிப்படக்கூடிய அனுபவங்களும் கேள்விகளும் நம்மை அழித்து விடும். வேதத்தில் இங்கே யோவேலில் அழகாக நம்ம வாசிக்கிறோம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சொல்லிட்டு சொல்கிறாரு. 22ஆம் வசனம், வெளியின் மிருகங்களே பயப்படாதுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனைக்கும். மனுஷனுக்கு மட்டும் சொல்லலை, மனுஷனை நம்பி இருக்கிற மிருகங்கள் மாத்திரம் இல்லை, வேலிகளில் மேயுமே அந்த மிருகங்களும் சபிக்கப்பட்டு போச்சு. அந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை முழுவதும் நீங்கள் வாசிங்கன்னா, வெள்ளாண்மையாக அவர்களை நிம்மதியாக அறுத்து புசிக்க முடியல, குடிக்க முடியல, திருப்தியாக இருக்க முடியல. காரணம், திருப்தியாக இருந்த நாட்களில் கர்த்தரை மறந்துட்டாங்க. திருப்தியாக இருந்த நாட்களில் ஆண்டவரை கைவிட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தீர்க்கதரிசி மூலமாக உபவாசத்தை கூறுறாங்க, மனம் திரும்புதல் அங்கே உண்டாகிறது. அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படாது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. இந்த காலை நேரத்தில் என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரில, இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் கொடுத்த சம்பூர்ணமான அனுபவங்கள் நினைத்து துதிங்க, 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 துதிங்க. உங்கள் நாவுகள் துதினால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். வருகிற நாட்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் பயந்திருப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் ஒடுங்கி போகிறதுக்கு காரணம் என்ன? சத்ரு இந்த பயத்தை கொடுத்து கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை கெடுத்து விடுவான். நான் எச்சரிப்போடு தயவாக நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிற அனுபவங்களை நாம் விட்டு விட வேண்டாம். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போம், களி கூறுவோம், அவருக்குள்ளே அகமகிழ்வோம், துதித்து பாடுவோம் அவரை. நாம் அவரை மனதார பாடி துதிப்போம். கொடுத்த நன்மைகளுக்காய் கர்த்தரை துதிங்க. இந்த மாதம் வெட்கப்படாமல் நடத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். பட்சித்த காலங்களுக்கு ஒத்த இரட்டத்தனையான பலனை கொடுத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இழந்தவைகளை யோபுக்கு இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இழந்து போனதை தாவீதை திரும்பவும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். யோவேலிலும் வாசிக்கிறோமே, நான் உங்களிடத்தில் 25ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அழிந்து போன காலங்களை திரும்பிக் கொள்ளுகிறதற்கு கர்த்தர் இந்த காலங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதத்தை நடத்தி தருவாராக. நான் இன்னமும் துதிப்பேன் என்று சொல்லி நாம் ஆழமாக ஒரு தீர்மானம் எடுப்போம். முறுமுறுக்கிற அனுபவங்கள் வேண்டாம், முறுமுறுத்து கீழே விழுகிற அனுபவங்கள் வேண்டாம். மனதார கர்த்தரை துதிப்போம். தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்கள் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் பயந்து விடக்கூடாது, பயத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு கூட அவருக்குள்ளே கலிகூறுவோம். உலக கவலையினால் வருகிற பயங்கள் வேண்டாம், நாளை தினத்தை குறித்திருக்கிற பயங்கள் வேண்டாம். எல்லா பயங்களையும் எடுத்து போட்டுவிட்டு அவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போம், திடன் கொள்ளுவோம். கர்த்தரை பலப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைபடுவீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. வேதத்தில் எத்தனையோ பேர் பயந்து ஒடுங்கி போயிருந்தவர்கள் உண்டாண்டவரே. அடுத்த காலம், அடுத்த நேரம், என் சூழ்நிலை எப்படியா இருக்கும்னு சொல்லி கலங்கினவர்கள் அநேகர் உண்டு. ஆகாயத்து பறவைகளை போஷித்து நடத்துகிற ஆண்டவர், காட்டு புஷ்பங்களை உடுத்துவித்து நடத்துகிற ஆண்டவர், எங்களையும் குறைவின்றி காக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறீர். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து மீதியான நாட்களையும் காலங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். துதிக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீங்கள் நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.